அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சர்வத்தையும் ஆண்டவரை ஆளுகை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்கள் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கெஞ்சி உம்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவரை செவியை சாய்க்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரை பேசுகிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன் என்பதற்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடையாளம் அற்புதம் இப்பொழுது நடக்கும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். தேவனே நீர் பொறுப்படுத்துகிறாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 77 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 77 1 வசனத்தை வாசிக்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அல்லேலூயா. ஒருவேளை நீ சத்தம் உயர்த்தாம கூப்பிடாம ஒருவேளை இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய உபத்திரவம் என் வேதனை ஆண்டவரே நான் இந்த நேரத்தில் ஆண்டவரே என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அல்லேலூயா. நம்ம சத்தத்தை யார் இடத்துல உயர்த்தணும்னா ஆண்டவர் இடத்துல உயர்த்தணும். மனுஷர் இடத்துல உயர்த்தினா நமக்கு ஒண்ணுமே காரியம் நடக்காது. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை உயர்த்தி தாவீது சொல்றான் ஆண்டவரே. அவன் பாருங்க எல்லாம் ராஜாவா இருந்தாலும் சரி அவன் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அல்லேலூயா. யார் இடத்துல உயர்த்தணும்? தேவனிடத்துல உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த 2025 வருஷம் முழுவதும் தேவனிடத்தில் நீ உயர்த்தி சத்தமிட்டு நீ கெஞ்சின எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. ஐயோ, நான் எவ்வளோ வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த ஆண்டு முழுவதும் நான் கேட்டேன், இந்த காரியம் எனக்கு நடக்கலன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு காலையில கூட தேவன் நடக்க செய்வார். நீ வீட்டுக்கு போகும்போது கூட அந்த காரியத்தை தேவன் உனக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவரை உயர்த்தி அவரிடத்துல நீ கெஞ்சும் போது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார், உனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிறைய பக்கத்தில் நினைப்போம், நான் இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சகோதரனும் அந்த சகோதரியும் ஊழியம் செய்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக ஊழியம் செய்கிறாங்க. அவருக்கு எல்லாவற்றிலும் மேலே தெரியுமா ஆண்டவரை மட்டும்தான் முன்னாடி வச்சு போய்கிட்டே இருப்பார். திடீர்னு தன்னோட மனைவி கன்சீவ் ஆகிட்டான். அவருக்கு ஒரே சந்தோஷம், கர்த்தர் என்னுடைய மனைவியோட கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஊழியம் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கார் ஏறி ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு வயிறு டக்குன்னு அது விழுந்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பீடிங் போய்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு இல்லை. அவர் சொன்னாரா, நான் தேவனை நோக்கி நான் கெஞ்சுவேன், என் சத்தத்தை அவருக்கு முன்பாக நான் உயர்த்துவேன், அவர் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு அப்படி ஒரு விசுவாசமா இந்த அம்மா போக 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 அந்த அம்மாவுக்கு அதிகமாக ரத்த போக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ சொல்லிருக்கேன், ஐயா அப்போ சொல்லிருக்கேன், அப்பா என்னால் முடியல, நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து ஒரு டாக்டர் வந்தாங்களாம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஐயோ, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ பீடிக்கு போயிடுச்சு, அப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கேனில் சரியாகவே தெரியவே இல்லை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், டாக்டர் அம்மா இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிடா அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது அந்த அம்மாவோட ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே அந்த போன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், எங்கள் வீட்டுக்காரை வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறார். போன 2 பேரும் கையை பிடிச்சி, ஆண்டவரே நான் இப்பொழுதும் என்ன கெஞ்சி கேட்குறேன், ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளை ஆண்டவர் எப்படி ஆண்டவரே அது இதாகுன்னு சொல்லி அது அழுது கேட்டு கண்ணீர் வடிக்கும் போது டாக்டர் சொல்ல வந்துட்டாங்க, இல்லைப்பா இது ஒரு அவனேன்னு சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு நீங்கள் க்ளீன் பண்ணவே வேண்டான்னு. அப்போ சொன்னாலும் நீங்கள் அது கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணாமல் போனால் உங்கள் மனைவிக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரே ஒரு விஷயம், நான் என் ஆண்டவரை நோக்கி நான் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய மனசுக்காக நான் சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி ஓகே நான் ஒரு ஸ்கேன் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸ்கேன் எடுத்து முடித்தோடனே அந்த டாக்டர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க.
அப்போ இந்த அம்மா பாஸ்டம்மா நினைக்கிறாங்க, என்னடா நம்ம வந்து ஒருவேளை நம்ம தான் அழுகுறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நம்ம படுற கண்ணீரை பார்த்து அந்த டாக்டர் அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி, ஏன் டாக்டர் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லை, மெய்யாகவே உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, உன்னுடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதா மாத்துக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நீ அவரை உயர்த்தி கெஞ்சி கூப்பிட்டு பாரு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உடனே அந்த டாக்டருக்குள்ள இது எப்படி நடந்துச்சு, இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு, தேவனால நடக்கும் என்பதே அவர் விசுவாசனாரா. ஏன் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உன் நிலைமை அந்த மாதிரி இருக்கலாம். நான் போராடிட்டு வந்திருக்கேன், என் பிரச்சனை எனக்கு, என்னை பார்த்து எல்லாரும் மலடின்னு சொன்னாங்கன்னு சொல்றியா, அவரை நோக்கி நீ கெஞ்சி, ஆண்டவரே உன்னை உயர்த்தி நான் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என்னுடைய சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பாருங்க. ஏன்னா எனக்கும் தேவன் நிச்சயமாக பதில் கொடுத்தார். இதே நிலைமையில நானும் இருந்தேன். எனக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைனாச்சு, அபார்ஷன். ஆனாலும் பாருங்க, அவங்க அந்த ஆப்ரேஷன் எனக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது என்னுடைய கர்ப்பப்பையை ஓட்ட போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க வந்துட்டு, அம்மா நான் நீங்கள் ஜெபிச்சிங்க, நான் மாசமா இருக்கேன். அப்போ கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் என்ன இருக்காது, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, எனக்கும் என் வாழ்க்கையிலும் தேவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாத படினாலே தன் பேர்ல தானே ஆணையிட்டு நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசித்த உடனே நினச்சேன், ஆண்டவரே எவ்வளோ பெரிய தெய்வம், அவர் தன் மேலே சத்தியம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவார், குழந்தை கொடுப்பேன் என்று வாக்குப்படார். தேவனிடத்தில் நீ கெஞ்சி அவரை கூப்பிடும் போது, உயர்த்தும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 22:49 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. யாரு பக்கத்துட்டுக்காரங்களா? யாரும் கிடையாது. அவரே என்னுடைய சத்துருவுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல். அல்லேலூயா. எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், ஐயோ இந்த கொடுமையான மனுஷன் நான் இருக்கிறேன், நான் எப்படி நான் வாழ்றது நினைக்காத. உன்னுக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கொடுமையா இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் மத்தியிலே உன்னையும் என்னையும் கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. அதே இப்போ 2025 முழுவதும் கர்த்தர் கொடுமைக்கும், கொடுமையான வியாதிக்கும், பலவீனத்துக்கும், அந்தகார கிரிகளுக்கும், உன் கண்ணீருக்கும், போராட்டத்துக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காரா, விலக்கி உன்னை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாய் போகாதுங்க. நான் நினைக்கிறேன், நான் யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்க, ஆண்டவரே என் கண்ணீருக்கு எப்பொழுது பதில் கொடுக்க, இன்றைக்கு இந்த நிமிஷம் கர்த்தருக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீ என்னென்ன விதைக்கிறையோ, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் என்ன பண்ணுவானா, உன்னுடைய அறுவடை சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்றாரு. இன்னைக்கு துக்கப்பட்டு வந்திருக்கலாம், எல்லாரும் இன்னைக்கு விசேஷமா போயிருக்கிறாங்க, இன்னைக்கு 1ஆம் தேதி வரப்போகுது, எல்லாம் சந்தோஷமா இருக்கு, 2020ற்காக நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷமாய் மாற்றுவார். கொடுமைக்காரனுக்கும் விரோதமாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா, உயர்த்தி தப்பு வைப்பார். அல்லேலூயா. அவன் நினைப்பான், சத்துரு நீ இதோடு முடிஞ்சு போயிடும் உன் லைஃப் நினைப்பானா, இதுக்கு அப்புறம் தாங்க நீ துளிர்ந்து ஆலமரத்தை போல அநேக கிளைகளை எழுப்பி அநேக பறவைகள் பட்சிகள் வந்து உன்னை அதை ஆதரிக்கிற மரமாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். பெரியவரா சின்னவரா? உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் தேவன் பெரியவர்.
உங்க தேவன் எப்படின்னு கேளுங்க. எங்க தேவனும் பெரியவர். அல்லேலூயா. நம்ம தேவன் எல்லாரையும் உயர்த்துகிற தேவன். அவர் எப்பவுமே நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர். நம்ம தான் அவர் என்ன பண்றோம், திட்டுறோம். உனக்கு கண் இல்லையா, நீங்க பார்க்க மாட்டீங்களேன்னு, நீங்க எவ்வளோ எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்கன்னு. இந்த வருஷம் அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருக்கேன். ஆண்டவரே, எனக்கு நீ நன்மையானதை செய்வீர்கள் நான் விசுவாசத்தோடு காத்து வந்திருக்கேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா தடைப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் அடைப்பட்ட வாசல்களையும் காத்திருந்த நாளிலே நீ என்னை உயர்த்துறது உண்மையானால் தகப்பனே, எனக்கு தடையா இருக்கிற எல்லா தடைக்கல்லும் தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். யோசேப்பு என்ன பண்றாரு, அவர் ஒண்ணுமே செய்யாத தப்ப தூக்கி போய் என்ன பண்றாங்க, சிறைசாலையில போட்டுறாங்க. ஆனா அந்த சிறைசாலையில் 2 பேர் இருக்கிறாங்க, பானபாத்திரக்காரனும் இன்னொருத்தனும். ஆனா அவங்க 2 பேருமே வெவ்வேறான ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி என்ன பண்ணுவாராம், பார்வன் உன்னோட தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்றைக்கு தேவன் உன்னுடைய எத்தனை பார்வன் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை சத்துரு வந்தாலும் சரி, எங்கெல்லாம் நீ தலை குனிந்து நின்றிருந்தாயோ தேவன் அவர்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் நான் உயர்வேன், நிச்சயமாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் நம்ம தாழ்மைப்படணும். ஏசாயா 57:14 வாசிப்போம். வழியை உயர்த்தி 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 அதை செம்மைப்படுத்தி இடர்கள் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா இடர்களையும் என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வழியில் இருக்கிற எத்தனை முள்ளா இருக்கிறத, எத்தனை போராட்டமா இருக்க, எத்தனை இடர்கள் இருக்குதோ அத்தனையும் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட போறார். ஏனென்றால் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா என் வழியில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், என் வழியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், என் வழியில் இருக்கிற எல்லா முள்ளா இருக்கிற பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை என்ன பண்ண போறாரு, மாற்றி போடுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. வழியை உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி அதை என்ன பண்ணுவாரா, நீ போகிற வழியை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். என் ஜனத்தின் வழியில் இருக்கிறது, அந்த போராட்டமா இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுவாராம் ஆண்டவர். அல்லேலூயா. அதை போட்டானாலே நீ என்ன பண்ண, வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே நீ போவே, நீ தாழ்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. நீ ஒருவேளை சொல்ற, ஆண்டவரே நான் காலம் ஃபுல்லா இத்தனை வருஷமா நான் தாழ்ந்து போயிட்டேன், என்னை இப்படியே வச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட வழியை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உயர்வான தேவன், தாழ்மையான தேவனா, உயர்ந்த தேவன். அல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம் தாழ்ந்து போயிட்டோம். ஒரு காலம் நம்ம தாழ்ந்து போகவே மாட்டோங்க. நம்ம வழியில் இருக்கிற ஒவ்வொரு முள்ளைகளையும் என்ன பண்ணுவாரா, எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் போடுங்கள் என்று சொல்ல. இன்னைக்கு 2025 உன் வாழ்க்கையில் எந்தெந்த போராட்டம் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார், எடுத்து போடுங்கள் என்று அவருடைய தூதருக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ போகிற பாதையெல்லாம் எப்படி இருக்குமா, செம்மையாக இருக்குமா. நீ நினைக்கிறான், இவ்வளோ 2025 நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த பாதையில், நான் போன பாதெல்லாம் யாருக்கும் என்னுடைய துரோகி கூட வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாது சொல்லுவானா. அந்த பாதையில் இருக்கிற எல்லா கல்லையும் எல்லா போராட்டத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு உனக்கு எடுத்து போட்டு உன்னோட வழியை தேவன் செம்மையாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படின்னா உயர்த்திருக்கிறார் உன்னை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் நான் உயர்வேன். 2026 ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக என்னை உயர்த்தி இந்த இடத்துல நான் வந்து சாட்சி கொடுப்பேன். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் சத்தமா அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனோட வாசிக்கலாம். சங்கீதம் 89:17 வாசிப்போம். சங்கீதம் 89:17 வாசிக்கலாம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். அல்லேலூயா.
அவர் எப்படி இருக்கிறாரா? நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவினால் நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சார் பாருங்க, நம்மளை எப்படி பண்றா, அவருடைய தயவு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை 2025 நம்ம கடக்கும்படியாக என்ன கொடுத்திருக்காரா? ஆண்டவர் தயவு பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தான் இந்த 2025 நான் கடந்து வந்தனே எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த 2026 காணும்படியாக கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த 2025 எப்போதான் முடியும், என்ன பிரச்சனை, தொடக்கத்திலிருந்து போராட்டம் தான், தொடக்கத்திலிருந்து பிரச்சனை தான், தொடக்கத்தில் அசிங்கப்பட்டிருக்க, வேதனைப்பட்டிருக்க, ஐயோ இது ரொம்ப மோசமான ஒரு வருஷம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த வருஷத்துலேயும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? அவருடைய தயவுனாலே ஒவ்வொரு நாளும் நம்ம உயர்த்தி நம்மளுடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக நம்மளை உயர்த்திருக்கிறாரு, நம்ம தயவு பாராட்டுகிறாரு. அநேக இடத்துல போயிருப்பீங்க, தயவு செய்து எனக்கு செய்யுங்க அப்படி நம்ம தயவு பாராட்டு சொன்னோம்னா அந்த தயவுலாம் நிரந்தரம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு தயவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தயவு நிமித்தம் தான் நீயும் நானும் இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுகிற தெய்வனாக இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, நம்ம மத்தியில் வந்திருக்கிறார், நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு, நம்மளை அரவணைக்கிறாரு, நம்மளை கண்ணீரை துடைக்கிறாரு, நம்ம வேதனையை போக்குறாரு, காயங்களை கட்டுக்கிறாரு. எவ்வளோ இந்த 2025 நானே நிறைய டைம் அழுதுருக்கிறேன் அவர் சமூகத்தில். ஆனால் எனக்கு மட்டும் தெரியாமல் அதற்கெல்லாம் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். அதை அவர் உயர்த்தி இந்த தயவுனாலே என்ன பண்ணுவாரா? அவருடைய கொம்பு நமக்கு உயரும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பலனுங்க. நீ ஒரு வேளை நினைக்கல எனக்கு பலனே இல்லாமச்சு, இவ்வளோ வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிறேன்னு. கர்த்தர் இந்த நாளிலே உன் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீன கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. இந்த 2025 நீ பட்ட பாடுகள், இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே நான் பலவீனத்தோடு வந்திருக்கேன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவர் பலத்தினால இன்னைக்கு உன்னை இடை கட்டி தேவன் உனக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அவர் வலது கரத்தினால நம்ம தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். நீ விழுகும் போது யாரும் பக்கத்தில் இருக்காங்க, ஆண்டவர் தூக்கி பிடிப்பார். தேவன் பாருங்க, அருமையான ஒரு நாகமான்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஃபுல்லாக குஷ்டம். அவர் பாருங்க, உண்மையிலேயே அவர் பயங்கரமாக பெரிய ஆள். ஆனால் பெரிய ஆளுக்கு சத்தியத்தை சொல்ல முடியுமா? சொன்ன கோவம் வரும், எனக்கே நீ சொல்றியான்னு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு வேலை செய்த பெண், சிறு பெண், அவருக்கு என்ன சொல்கிறா? சத்தியம் சொல்லி நான் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போங்க, அவர்கிட்ட போனால் உங்களுடைய குஷ்டம் நீங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. மகா பெரிய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு பயங்கர உடம்பு சரியில்லை. அவருக்கு சரீரத்தில் ஒரு டிபி வியாதி. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நான் செத்து போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிராமத்தை அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன், ஒரு கிராமத்தில் அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது ஒரு சின்ன பெண் வந்து சொல்கிறா, அங்கிள் நான் உங்களுக்காக ஜெபிக்கவா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பயங்கர கோவம் வருது, நீ எனக்காக ஜெபிக்கிறியா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல. மறுநாள் வந்தாலும் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அதை பார்க்கும்போது அந்த மகளுக்கு ரொம்ப கண்ணீர் வருது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் உங்களுக்காக ஜீசஸ் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் சொன்னாராம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் ஜெபிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த மகள் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலாம். ஆண்டவரே நீர் எதற்காக ஆண்டவரே இந்த அங்கிளை பார்க்க வச்சிங்கன்னு தெரியல, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவர் வியாதிகளை முற்றிலுமாக என்னை குணமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க, வாழ்க்கையில் அவருக்கு பலன் கொடுங்க, அவர் ரத்தம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மகள் அழுது 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 ஜெபித்தாலாம். ஜெபிக்கும்போது அந்த மனுஷன் பார்த்தாராம், இந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாது, ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுது ஜெபிக்கிறான்னு சொல்லி ஜெபிச்சு முடித்தோன்னே அந்த பொண்ணு கையில் வந்துட்டு புதிய ஏற்பாடு இருந்துச்சான். அங்கிள் இதை வாங்கிக்கங்க அங்கிள், இதை நீங்கள் படிங்க அங்கிள், இதை படிக்கும்போது உங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அது அந்த பைபிளை வாங்கி அவர் படிக்க ஆரம்பிச்சாராம். அப்போ யோசிச்சாராம், எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு நமக்காக அழுது ஜெபம் பண்ணும்போது இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அல்லேலூயா.
அப்படின்னு சொல்லி அவர் அந்த படிக்க ஆரம்பிச்சாருங்க. படிக்க படிக்க ஆண்டவர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 2025 முடிந்து 2026 கால் வைக்கும் போது ஆண்டவரே இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நிச்சயமாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார், நிச்சயமாய் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரு, கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நான் இப்படியே இருக்க மாட்டேன், நிச்சயமாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்றது 3 அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் சத்தமா அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒருத்தர் செய்த ஆண்டவர் மட்டும் தாங்க செய்வார். அவர் பூமியிலே உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும், எல்லாம் அவருக்கு மட்டும் பயந்தா போதுங்க, மனுஷனுக்கு நீ பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. தேவன் அவர் என்ன பண்ணுவாராம், உன் நண்டையில எடுத்துக்கொள்வார். நீ போகும்போது எந்த சூழ்நிலைனாலும் சரி ஆண்டவர் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஏன்னா அவர் தான் உயர்த்தப்பட்டவர். அல்லேலூயா. உனக்கும் எனக்காக சிலுவிலே உயர்த்தப்பட்ட தேவன். ஏனென்றால் நீயும் நானும் ரொம்ப நல்லா இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்றதுக்காக என்ன பண்ணாரு, தன்னை தானே ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார், சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. ஏன்னா நீ உயர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உயர்த்தினார். எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. அவரை ருசிக்க 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 நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். தாவீது வம்சத்தாரின் மகிமையும், தாவீதின் வம்சத்தாரின் மகிமையும், எருசலேமின் குடிகளுடைய மகிமையும், எருசலேமின் குடிகளின் மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என்னுடைய குடும்பம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு நீ விசுவாசித்தால் ஆண்டவர் முதல் ரட்சிப்பை உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2026 அநேக பிள்ளைகள் உன் குடும்பத்தில் ரட்சிப்பை தேவன் கொடுப்பார். ஏன்னா யூதாவோட கூடாரத்திலே தேவன் முதல் என்ன கொடுத்தாராம், ரட்சிப்பை கொடுத்தா. ஒருவேளை உன்னுடைய கூடாரத்தில் ரட்சிப்பு இல்லாம இருக்கிற ஆண்டவரே குடும்பமாக எங்க வருவாங்க, சபைக்கு தேவன் கொண்டு வருவார். அப்ப பாருங்க, யூதாவின் கூடாரத்திலே தேவன் முதல் என்ன கொடுத்தாரா, ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே வந்துருங்க. சமாதானம் வந்துடும், சுகம் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், நிம்மதி வரும். ரட்சிப்பு மட்டும் நம்ம சமூகத்தில் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா வச்சுக்கினா போராட்டம் தான் வரும். நான் ரட்சிக்கப்படும் போது எங்கள் வீட்டில் நான் சபைக்கு போகும்போது தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு இருந்த சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து தேவன் எனக்கு பூரண ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்கும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:1 வாசிப்போம். கர்த்தாவே நீரே என் தேவன். அல்லேலூயா. நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். இனிமே பாடும்போது பாருங்க, உயர்வை தேவன் தருவார். ஒருவேளை நீ தாழ்ந்திருக்கலாம், நல்ல வேலை இல்லை, நான் நல்லா படிக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் பாருங்க எல்லாவற்றையும் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கு. யாரோட தேவன்? என் தேவன். அல்லேலூயா. நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இந்த நிமிஷம் முதல் கொண்டு 2026 முழுவதும் 2027 அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் உம்முடைய துதிச்சுட்டே இருப்போம். நாமத்தை துதிப்போம். ஆண்டவரே உம்மை பற்றி நான் பேசுவேன். ஆண்டவரே என் வீட்டில் துதிப்பாடல் இருக்கும். ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக துதிப்போம். ஆண்டவரே துதிக்க தேவன் சகல ஆசீர்வாத வழியும் உனக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் துதிக்கும் போது தேவன் கதவுகளை திறப்பார். உன்னுடைய கதவு அருகே தேவன் வந்து என்ன பண்ணுவாரா, தட்டுவார். நீ துதிக்க எல்லா வறுமையும் தேவன் நீக்கி போடுவார். நீ துதிக்க உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும். நீ எவ்வளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி துதிச்சாலும் சரி, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மெய்யாகவே உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:8 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. புழுதினா நாங்க குப்பைங்க. அப்படியே ஒரு யாருமே வந்து சகிக்க கூடாத அளவுக்கு புழுதி காத்தடிக்கும் பாருங்க.
சிறியவனை புழுதிலிருந்து என்ன பண்ணுவாரா? எடுப்பாராம். நீ நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னு, உன்னை என்ன பண்ண, எந்த இடத்துல இருந்தாலும் உன்னுடைய பாவத்தில் இருந்தாலும் சரி, அவர் உன்னை எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை என்ன பண்ணுவாரா? குப்பையிலிருந்து உயர்த்துவார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும். அல்லேலூயா. இங்க வராது, இங்க உட்காராத, அங்க போய் உட்கார். இங்க வராது சொல்லுவாங்க பாத்தீங்களா? உன்னை இந்த வருஷம் ஆண்டவர், இந்த கடைசி நேரத்தில், இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவர் உன்னை என்ன பண்ண, புழுதில் இருந்தும் குப்பையிலிருந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து பிரபுகளோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை, உனக்கு மகிமை உள்ள சிங்காசனம் ஒண்ணு இருக்குங்க, ஆண்டவரோட சிங்காசனம். அல்லேலூயா. மகிமை உள்ள சிங்காசனத்தையும் சுதந்திரிக்க பண்ணுகிறார். என்ன பண்ணுவாரா? சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அதை சுதந்திரிக்க தேவன் பண்ணுவார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடையதுங்க. ஆனா எந்த குப்பையா இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் உன்னை எடுத்து உயர்த்தி பிரபுகளோடும் அவருடைய சிங்காசனத்தோடு தேவன் என்ன பண்ணுவாரா? அவரோடு உட்காரும்படியாக ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், இல்லை நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டிருக்கேன். இல்லைங்க, 2026 இந்த 25 முடிய போது உன் கஷ்டங்கள், உன்னோட உபத்திரவங்கள் எல்லாம் முடிய போகுது, வேதனை முடிய போகுது. யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு தந்தாங்களோ வாங்க 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 அழைப்பாங்க. அல்லேலூயா. நீ நினைக்கணும், 2025 நம்மளை அப்படி பார்த்தாங்க, இன்னும் 2026 இப்படி நம்மளை கொஞ்சறாங்கன்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் ஆயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உயர்த்த போற, என்ன துதிக்கிற, அவர் பலன் உண்டு. தேவன் உனக்கு என்ன பண்றாரு? தேவனுடைய கொம்பாய் உன்னை உயர்த்த, தயவுனால உன்னை உயர்த்துக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவருங்க, ரொம்ப பெரியவருங்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு முடிவு பண்ணிக்கும், ஆண்டவரை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் என்ன உயர்த்துவார்? எல்லாருக்கும் மத்தியிலும், என் குடும்பத்தின் மத்தியிலும், என் சொந்தக்கார மத்தியிலும், நான் தாழ்த்தப்பட்ட இடத்திலும் ஆண்டவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு 2026 கொடுக்க போறார். அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 28:9 வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கிறா, நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேங்க, இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஆண்டவர் உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். போஷிக்க மட்டும் இல்லைங்க, உனக்கு என்னெல்லாம் நீ கேட்குறியோ, என்னெல்லாம் ஆசீர்வாதம் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு வீடு இல்லாமல் இருக்க ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்க ஆண்டவரே, நான் ஆண்டவரே இப்பொழுது திருமணமாகாமல் இருக்க ஆண்டவரே, எல்லாம் என்ன நீ கேட்குறியோ அதை எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 2025 இந்த கடைசியில மட்டும் உன்னை உயர்த்த மாட்டாருங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்றதுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். கேட்கல? அந்த ஃபர்ஸ்ட் வசனம் இருக்க, சத்தமிட்டு என் தேவனை உயர்த்தினேன். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பார். பெருகவே நீ பெருக பண்ணுவாய். நீ இன்னைக்கு நிமிஷம் முதல் கொண்டு எந்தெந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் கேட்கிறாயோ அதை அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார், போஷிப்பார். உனக்கு எந்த இடத்துல நீ நினைக்கல நான் ஒருத்தன் என் குடும்பம் சாப்பிட்றதுக்கே நான் கஷ்டப்படுறேன்னு, இந்த நிமிஷம் நீ விசுவாசிங்க, ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் போஷிக்கும்படியாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு திருப்பி தருவார். அல்லேலூயா. நீங்க முட்டி போட்டா போதுங்க, ஆண்டவர் அதுக்குரிய வழியை திறந்து கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் நம்மளை உயர்த்தி போஷிக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றென்றைக்கும், இன்னைக்கு நாளைக்கு என்றென்றைக்கும் நம்மளை உயர்த்தி போஷிப்பாராம். அல்லேலூயா. நம்ம எழுந்தா ஆகணும், அப்படியே மெதுவா எழுந்துக்குவோம். ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, பலன் கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமா என்னை நடத்துவாரு. நான் போகும்போது என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுமந்துக்கிட்டு தான் போவேன். அல்லேலூயா. அவர் கரம் பிடித்து நம்மளை எப்படி பண்ணுவாரா? ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 36 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான். இதை எத்தனை நாள் படிச்சீங்க இந்த வசனத்தை? உங்களுக்குள்ளே பக்கத்துல நிறைய பேர் கசப்பு வச்சிருப்பீங்க, கோபம் வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் இந்த வருஷம் விட்டுடுங்க, இந்த நிமிஷமே விட்டுடுங்க.
நான் அவங்களுக்கு விரோதமாக பேசினேன், நான் இவங்களுக்கு விரோதமாக பேசினேன், எனக்கு இவங்க பிடிக்காது, அவங்க பிடிக்காது, இந்த மாதிரி இருக்கிற அந்த கசப்பை எடுத்து போட்டினா கர்த்தர் உன்னுடைய மாறாவா இருக்கிற வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ மாறாவா வந்திருக்கலாங்க, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை மதுரமாய் மாறணும்னா ஒன்னே ஒன்று, அவர் சமூகத்தில் போய் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இதற்கு முன்பாக 2025 ஆண்டவரே நான் எல்லாருக்கும் விரோதமாக பேசியிருந்தேன் ஆண்டவரே, நான் இனி பேச மாட்டேன் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் பார்ப்பேன், உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்கிற மட்டும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான், கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். அல்லேலூயா. சொல்றா பாருங்க, கர்த்தராய் இருக்கிற ஆண்டவராகிய நான் என் கரத்தை உயர்த்துவேன். எது தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. நீர் என்னுடைய ஆண்டவர் வலது கரத்தினால் என்னை உயர்த்தி உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாய் சுமப்பார்கள். இந்த 2025 முடியும் போதும் சரி, 2026 தொடங்கி முடிகிற வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய சொந்தம் பந்தம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னை வேண்டான்னு சொன்னவங்க, உனக்கு விரோதமாக பேசினவங்க எல்லாரும் அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள். அல்லேலூயா. நமக்கு அவமானமே கிடையாதுங்க, ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டார். சிலுவையில் என்ன பண்ணாரு? உன் வியாதியை சுமந்தார், உன் அவமானத்தை சுமந்தார், உன் கண்ணீரை சுமந்தார், உன் போராட்டத்தை சுமந்தாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்தார். இன்னைக்கு நம்ம சுமக்க தேவையில்லை. அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உன் சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்க ஆண்டவரே, என்னை உயர்த்துவீர் என்று ஆண்டவரே, என்னை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து என்னை போஷித்து ஆண்டவரே, இந்த வருஷத்தில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை காட்டிலும் 2026 ஆண்டவரே நான் காணாததும் ஆண்டவர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே, எனக்கு என்னெல்லாம் நீ வச்சிருக்கீங்க அதையெல்லாம் தேவன் எனக்கு எடுத்து கொடுக்க போறீங்க. நான் இந்த இடத்தை விட்டு போகும்போதே என்ன பண்ண போறேன்? அந்த ஆசீர்வாதத்தோட போக போறேன் என்று சொல்ற பிள்ளைகள் அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த 2025 முழுவதும் எங்களை ஆண்டவரே நீ நடத்தி வந்து ஆண்டவரே போஷித்து வந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு உம்மை உயர்த்தி நாங்கள் சத்தமிட்டு ஆண்டவரே கெஞ்சி கூப்பிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கூப்பிட்ட ஒவ்வொரு ஆண்டவரே ஜபங்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய செவியை நீர் ஆண்டவரை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரை நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் மெய்யாகவே உயர்த்தி ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே அப்பா எந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே அப்பா புழுதியில் இருந்தும் ஆண்டவரே குப்பையிலிருந்தும் பிள்ளைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சிங்காசனத்திலே பிள்ளைகளை ஆண்டவரை உயர வைத்து ஆண்டவரே பிரபுகளோடு ஆண்டவர் உட்கார செய்கிற பாக்கியத்தை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளோட வேலை ஸ்தலத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ஆண்டவரே. திருமணத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுத்து திருமணத்தை செய்வீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் 2 பிள்ளையை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரங்கள் இருக்க பிள்ளைகளை கடனை அடைத்து ஆண்டவரே எல்லா பலவீனத்தை நீக்கி பலன் தந்து ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் எதிர்பார்த்த சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே இந்த நாளில் நீ எடுத்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை இன்னும் சில நேரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் செல்ல போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு வருவீராக ஆண்டவரே, எங்களை நேசிப்பீராக ஆண்டவரே. 2026 முழுவதும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே எங்களோட கூட இருப்பீராக. எங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தருவீராக ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்க எல்லா போராட்டத்தையும் எடுத்துப்படுவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே 2026 முழுவதும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலிருந்தும் எங்களை தப்பி வைப்பீராங்கப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.